Guys, this is Jay. இன்னைக்கு வந்து ஒரு நியூவா ஹோண்டால லான்ச் ஆன ஸ்பெஷல் வேரியன்ட் லிமிட்டட் பிளாக் எடிஷன் கார் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கார் வந்து பார்க்கறது எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ஸோ அந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா விஜய் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோ பார்ப்போம். கைஸ், நான் சொன்ன ஹோண்டா பிளாக் எடிஷன் கார் இதுதான். ஸோ எடிஷன்ல நேம் கேட்டிங்கன்னா சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் காரு. ஸோ ஹோண்டாவில் வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஃப்ரண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பர் கில்லு அண்ட் ஃபாலோ பை ஃப்ரண்ட் சிட் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட்ஸ் இருக்குது. தென் ஃபாலோ பை பார்த்தீங்கன்னா டயர் எடுத்திங்கன்னா பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் விட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கார் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த சிக்னேச்சர் பேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் இங்கே பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பேஸ்ட் ஆயிருக்கு. நம்ம அது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் மேலே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டோர் லோவர் ஸோ கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேக்லேயும் வந்து பார்க்கும்போது அலாய் வீல்ஸ் வித் நட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷாப் எல்இடி லைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க பேக்கில். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பேக்கில் வரும்போது எலிவேட் லோகோ இருக்கு கார். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எடிஷன் பேட்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் கார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் முன்னாடி சீட் இருக்குல்ல? ஸோ அதே மாதிரி பேக் ரியர் சீட் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட பட்ஜெட் எடுத்திங்கன்னா 5.5 lakhs வந்து மேனுவலாக இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா 16.73 lakhs இருக்குது. ரெஷ்யூம் பைக் சொல்கிறேன் நான். அந்த பட்ஜெட்டான கார் ஃபீச்சர்ஸும் ஒன்றாவே பார்ப்போம். ஸோ நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்தோம், இன்டீரியர் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஃபியூல் பற்றி கேட்டிங்கன்னா அந்த காரில் வந்து பெட்ரோல் மட்டும் தான் இருக்குது, நோ ஹைப்ரிட். இந்த கார் வந்து எக்ஸாக்டர் சீரிஸ் தாங்க. ஸோ டாப் எண்ட் மாடல் தான். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கான இந்த காருக்கு வந்து 5 சீட்டர் கார் இது. பட் இதே பட்ஜெட்டில் மற்ற பிராண்ட்ஸில் எடுக்கும்போது அந்த பட்ஜெட்டில் 7 சீட்டர் கார்ஸே வந்துருக்கு. பட் இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் ஃபீச்சர் கேட்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னா ப்ராப்ளம்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இருக்குது. தென் ஹோண்டால பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கார்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்போ 6 ஏர் பேக்ஸ், டிரைவர் பேசஞ்சர், 2 கர்டைன் டிரைவர் சைடு, ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு அண்ட் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், அதாவது அடாஸ்ன்னு சொல்லுவோம். ஹோண்டா லேன் வாட்ச் கேமரா, ரியர் பார்க்கிங் கேமரா வித் சென்சார்ஸ். ஹோண்டா எலிவேட் காரில் சென்சிங் டைப்பு. ஸோ அது எப்படின்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், ஃபார்வர்ட் கோலிஷன் வார்னிங், ஐபீம் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல், vehicle stability assist, e-start assist, braking and traction, anti-locking braking system with electronic brake force distribution, visibility and awareness. அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் வார்னிங், சைல்ட் லாக் அண்ட் ஆங்கர், இன்கேஸ் கார் ஓவர் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாலும் ஓவர் ஸ்பீட் வார்னிங் இண்டிகேட் பண்ணும். ஸ்பீட் சென்சிங் டோர் லாக், ஆன்டி டெஃப்ட் இன்ஜின் இம்பாலைசர், ஃபிளாஷிங் எமர்ஜென்சி பிரேக் லைட். இப்போ நம்ம இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் காரில் உள்ளே உட்காரும் போது ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த கார் ரெடி பண்ணியிருக்காங்க 5 சீட்டு அது வந்து. ஸோ அப்படின்னா வந்து இந்த காரில் இருக்குன்னு போது உள்ளே உட்காந்தப்போ தெரியுது ஒரு லக்ஸரியஸ் ஃபீல். ஸோ ஸ்டீரிங்லேருந்து சீட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே உண்மை நல்லாவே இருக்குது. அண்ட் தென் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10.25 inch வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். செமி ஆம்பியன்ட் லைட்டிங் 7 கலர்ஸ், 7 inch செமி டிரைவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராகவே இருக்கு. அண்ட் தென் இது ஆட்டோமேட்டிக் கார் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக் கீர் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் கீர் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டுக்கு அண்ட் வந்து கைடிங் கொடுக்குற மாதிரி கீஸ் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. எதுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆன் அதாவது கேன்சல் ஆர் ரிஜெக்ட். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே டோர் பக்கத்தில் இருக்குது, கீஸ் இருக்குது. ஸோ இந்த கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆன் ஆஃப், டிரைவர் சீட்லேயே வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவையான அந்த காரில் கைஸ் நம்ம சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் கார் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ ரியர் சீட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் பேசஞ்சர் சீட்டு ஆக்சுவலாக வந்து இந்த பேசஞ்சர் சீட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோண்டா பிளாக் எடிஷன் கார் வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து லக்ஸரியஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த காரோட சீட்ஸ் பற்றி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ உட்காந்து பார்த்தோன்னா தெரியுது இந்த லக்ஸரியஸ் ஃபீல் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே லெதரேட்டு அண்ட் ப்ரீமியம் லுக் இருக்குது. இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு காரு அப்படின்னா. ஸோ ரியர் சீட்டில் வந்து பேசஞ்சர்ஸ் உட்காரும்போது ஃப்ரண்ட் டிரைவரும் சரி ரியர் சீட்டும் சரி பேசஞ்சர்ஸ்க்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ சீட்ஸ்லாம் வந்து நல்லா ப்ரீமியம் லுக் இருக்குது. ஸோ ஒரு பேசஞ்சர் வந்து
இன்னும் டாலராக வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஸ்டன்ஸஸ் அண்ட் லெக் ரூம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல வந்து டையான வந்து சீட்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் பின்னாடியே வந்து ஏசி வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க பேசஞ்சருக்கான. இதில் வந்து 12 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நல்லா சாங்ஸ் வருங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து மிஸ்ஸிங்க. ஸோ டாப் எண்ட் மாடலு இந்த பட்ஜெட்டான கார் ஒண்டா சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இங்கே வந்து அவங்க ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்டுக்கான காம்படிட்டிவ் செக்மெண்ட்டில் அதர் பிராண்ட்ஸ் கார்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் கீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வெறும் வந்து இந்த விண்டோக்கான கீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டிரைவர் கிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டோர் கண்ட்ரோல் கீஸே அங்கே இருக்குது. ஸோ டோர் லாக் ஆன் ஆஃப் மேபி ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக டிரைவர் கிட்ட கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சன்ரூஃப். ஸோ சன்ரூஃப் எடுத்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம கிரேட்டா கார் பார்த்துருக்கோம். ஸோ கிரேட்டாவில் அந்த பட்ஜெட்டில் அந்த கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷன் ஆன் பண்ண அப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த சன்ரூஃப் டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம மேனுவலாகவே நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அதுவே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே தோணும். இப்போ ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சர் இப்போ உட்காந்துருக்கோம். ஸோ இதுவே வந்து ஒரு 3 பேசஞ்சர் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஸ்பேஷியஸாக இல்லை, சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன்னா வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் அடல்ட்ஸ் உட்காரும்போது கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகும். ஸோ அது கிட்ஸ்க்கு ஒரு 2 அடல்ட்ஸ் உட்காரனா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து சார்ஜிங் போர்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் போர்ட்டில் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் ஆன் பண்ண அப்புறம் சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே வந்து ஃபோன் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வென்ட்டு 2 இருக்குது. ஏசியோட கூலிங்கும் வந்து நல்லா இருக்குது. கார் பேனட்டுக்கான கைஸ் இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி கேட்டிங்கன்னா 14 to 16 ஆவரேஜாக சொல்கிறாங்க. அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல நம்ம வண்டி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ மைலேஜ் பற்றி தான். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் பற்றி பார்க்கலாம். நம்ம உள்ள பேண்ட் ஓப்பன் பண்ணோம். ஸோ பேண்ட் கடைக்கு 100 ஓட்டு என்ன இருக்குன்னா பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது, ஹோண்டா இருக்குது. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் ஆஸ்பிரண்ட் நேச்சுரல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 bhp அண்ட் 145 Nm டார்க் கெப்பாசிட்டி.